கணேமுள்ள சஞ்சீவு நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இசாரா செவந்தி, கெகல்பத்ர பத்மே உட்பட இன்னும் நிறைய சந்தேக நபர்கள் இப்பொழுது கைதாகி இருக்கிறாங்க. இதில் முழு பேருமே இலங்கையை தாண்டி வெளிநாட்டில் தலைமறைவாகி இருந்த நேரத்தில் தான் கைதாகி இருந்தாங்க. இப்போ இசாரா செவந்தி பற்றிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இவருக்கு முக பரிசோதனை அண்மையில் நடந்தது. அதோட இவருடைய டிஎன்ஏ பரிசோதனை, புகைப்பட பரிசோதனை, வீடியோ ஃபுட்டேஜ், அங்கே சம்பவம் நடக்கைகளில் வீடியோ ஃபுட்டேஜ், இவர் யார் யாரோட தொலைபேசி உரையாடல்களை மேற்கொண்டார், இவருடைய வங்கி டீட்டெயில்ஸ் உட்பட சகல விஷயமுமே இப்பொழுது கொழும்பு குற்றப்பிரிவு நேற்று கொழும்பு நீதியரசர் முன்னிலையில் குற்றப்பிரிவு ஒப்படைச்சிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அறிக்கைகளாக ஒப்படைச்சிருக்குது. அதோட 15வது சந்தேக நபராகத்தான் இந்த இசாரா செவந்தி பெயரிடப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் மொத்தமாக நான் நினைக்கிறேன் இந்த 40 சந்தேக நபர்கள் இதுவரைக்கும் பெயரிடப்பட்டிருப்பார்கள். இன்னும் நிறைய பேரை தேடி போலீசார் விசாரணைகளை நடத்தி வராங்க. இப்போ கைதாகி இருக்கிற நபர்களிடம் இருக்கும் வாக்குமூலங்களை வைத்துக் கொண்டுதான் இன்னும் அதிக பேர் இதில் எப்படி சிக்க போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இந்த இசாரா செவந்தி யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாருக்கு போய் அப்படியே இந்தியாவுக்கு கடல் வழியாக தப்பி செல்ல பார்த்த பொழுதுதான் கைது செய்யப்பட்டார். உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஓமானில் கைது செய்யப்பட்ட மட்டக்குழிய சத்துக்கும் 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கொலைக்கு முன்னைய நாள் யாருமே எதிர்பாராத விதமாக நீதிமன்றத்தில் இந்த கொலை சம்பவம் பதிவாகிய நிலையில் கொலைக்கு முந்தைய நாள் கெகல்பத்ர பத்மே என்று சொல்லப்படுகிற இப்போ வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டு இப்போ சிறைக்குள் இருக்கிற இந்த கெகல்பத்ர பத்மே பெரியதொரு திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினராக இருக்கிறார். குற்றக்கும்பல் தலைவர் என்று சொல்லலாம். இவர் இசாரா செவந்தியின் வங்கி கணக்குக்கு இசாரா செவந்தியோட தொடர்பு கொண்டு பாரிய தொகை பணத்தை அனுப்பி இந்த நீதிமன்றத்துக்கு போய் கணேமுள்ள சஞ்சீவ நாளைக்கு வருவார், இவருடைய வழக்கு இருக்கு, இவருக்கு சம்பவம் செய்ய வேண்டும், இந்த நீதிமன்றத்துக்கு போய் ஆய்வு செய்யுங்கள், எப்படி எதுக்களால் போகலாம், எதுக்களால் வரலாம், எப்படி தப்பிச்சு கொள்ளலாம் என்று சொல்லி ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லியே பணத்தையும் அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி இசாரா செவந்தி வாக்குமூலத்தில் ஒப்புக்கொண்டதோட பணத்தை வாங்கி கொண்டுதான் இந்த வேலையை தான் செய்தேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில் 28வது சந்தேக நபராக இருக்கிற வழக்கறிஞர் தாமரா குமாரி புகைப்படங்களும் அண்மையில் வெளியாக இருக்கிறது. இவர் இந்த சம்பவத்துக்கு இவரும் ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறார். இவருடைய ஐடி, இவருடைய அடையாள அட்டையை பயன்படுத்தித்தான் இந்த குற்றம் இழைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியும் இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. இசாரா செவந்தி உட்பட ஏனைய குற்றம் செய்த அனைத்து சந்தேக நபர்களையும் வருகிற செப்டம்பர் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சொல்லி கிடக்குது. நேற்று ஒரு சில சந்தேக நபர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் பகிரங்கமாக முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க. சில நபர்கள் வீடியோ கால் மூலமாக இந்த வழக்கு தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்கு வீடியோ கால் மூலமாக வந்திருந்தாங்கன்னு சொல்லித்தான் நீதிமன்றம் அறிவிச்சிருக்கிறது. பார்க்கலாம் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடந்து வருகிறது என்ன முடிவு என்று. பல்லேகம ஹேமரத்ன தேரர் தான் அடுத்த முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. நேற்று நீதிமன்றத்துக்கு இவர் வந்திருந்தார். ஆனால் அந்த விஷயத்தை தாண்டி அதில் ஒரு சர்ச்சை ஒன்று வந்தது. இவர் எப்படி வந்தார், இவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது, ஒரு சோதனையிட்டு வர வேண்டிய பாதையில் இவர் சோதனைகள் இல்லாமல் அவருடைய சட்டத்தரணிகளின் வாகனத்தில் வந்தேன்னு சொல்லி ஒரு சர்ச்சை ஒன்று போகுது. இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர் சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த வழக்கில் தான் இப்போ இவருக்கு விசாரணை போய்கொண்டிருக்குது. கடுமையான பிணை நிபந்தனைகளில் தான் இவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதோட பயண தடைகளும் விதிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கைக்குள்ள இந்த சிறுமி சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் இப்போ ஒத்துப்போகுது. சிறுமி காணொலி மூலமாகவும் நிறைய விஷயங்களை இப்பொழுது சொல்லியிருக்கிறார். அது சிடியில் அடிக்கப்பட்டு சிறுமி சொன்ன விஷயங்கள் கொண்ட இந்த இடம்தான் என்று சொல்லி சிறுமி காட்டின விஷயங்கள் காணொலி வடிவமாக சிடியில் அடிக்கப்பட்டு இப்பொழுது உரிய ஆக்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையால். இந்த சிறுமி சொன்ன ஒரு விஷயம் அந்த இவர் இருக்கிற பல்லேகம ஹேமரத்னர் இருக்கிற கோயிலில் கால்மிதி இருக்குதானே, அந்த கால்மிதியில் இருக்கிற விந்து அணுவை டிஎன்ஏ சோதனைக்கு உட்படுத்திய போது இவருடைய விந்தணுவும் அந்த விந்தணுவும் ஒத்து போறதாகவும் அது ஒரு இவருடையது தான் என்று சொல்லியும் இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது முன்பு இந்த சிறுமியினுடைய ஆடைகள் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருந்த நிலையில் அதை மீட்டு அதில் சோதனையிட்ட பொழுது ஒரு டிஎன்ஏ மரபணுவும் அங்கே இல்லை, அந்த ஆடையில் ஒரு டிஎன்ஏ மரபணுவும் இல்லை. இப்போ 2வது டிஎன்ஏ டெஸ்டிங்கில் தான் தேரரின் விந்து அந்த கால்மிதியில் இருக்கிற விந்துவோட ஒத்து போறதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. போலீசார் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். நேற்று அனுராதபுர தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் இது குறித்த சகல அறிக்கைகளையுமே கொடுத்திருக்கிறாங்க. சிறுமி சம்பவ இடத்தை காட்டுற வீடியோ, சிறுமி கதைக்கிற வீடியோன்னு சொல்லி அனைத்துமே சிடியிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேரர் வந்த விதம், அதாவது நீதிமன்றத்துக்கு நேற்று வழக்கு விசாரணை நடக்கும் பொழுது தேரர் வந்த விதம் கடும் சர்ச்சைக்குரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. என்னென்னு சொன்னால் இவர் அந்த அவருடைய சட்டத்தரணிகளின் வாகனத்தில் தான் இவர் உள்ளே வந்திருக்கிறார். அதோட எந்தவித அதாவது இவர் வர வேண்டிய பாதை விசாரணைக்கு வரணும் என்று சொன்னால் சோதனையிட்டு தான் உள்ளே வரணும். ஆனால் சட்டத்தரணிகளோட சேர்ந்தே வந்தபடியாக எந்தவித சோதனைகளும் இல்லாமல் நீதிமன்றத்துக்கு வந்ததாக சொல்லி கடும்
கடும் விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்துள்ளது. முக்கியமாக இந்த சிறுமி துஷ்பிரயோக வழக்கில் வல்லைகம கேமரத்தன உட்பட மேலும் சில சந்தேக நபர்களுக்கு 2027 வருகிற வருடம் 2027 ஜனவரி 8ஆம் தேதி வரை இந்த வழக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஹோட்டல் ஒன்றில், பிரபல ஹோட்டல் கொழும்பில் ஒரு திருட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. சாதாரண திருட்டு அல்ல, டீசெண்டாக வந்த ஒரு நபர் உடுப்பு எல்லாமே ஒபிசியலாக போட்டு தன்னை ஒரு தனியார் வங்கியின் உயர் அதிகாரி என்று சொல்லி அறிமுகப்படுத்தி தான் இந்த ஒரு நபர் உள்ளே வந்து நிறைய ஓர்டரை கொடுத்துருக்கார். இவ்வளவு சாப்பாடு எடுக்கிறோம், நிறைய ஒரு பெரியதொரு குழு ஒன்று பாட்டிக்கு வர இருக்குது, இவ்வளவு சாப்பாட்டையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி போட்டு சிசிடிவி காட்சியும் இப்போ வெளியாகி இருக்கிறது. இவர் அங்கேயும் இங்கேயும் சுற்றி போகிற விஷயங்கள் எல்லாமே இப்போ வெளியாகி இருக்கிறது. இந்த நபரை தேடி போலீசாரும் இப்பொழுது விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோட பொதுமக்களின் ஒத்துழைப்பையும் நாடி இருக்காங்க. காரணம், இவரை தெரிந்தால் தயவு செய்து போலீசாருக்கு சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் முறைப்பாட்டை பதிவு செய்யுங்க, இதுதான் புகைப்படம், இதுதான் காணொலி என்று சொல்லி சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக வெளியிட்டிருக்காங்க. இவர் வந்து என்னத்துக்காண்டு இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இப்படி எல்லாமே ஓர்டரை கொடுத்து நிறைய பேர் வராங்கன்னு சொல்லி ஓர்டரை கொடுத்து போட்டு அந்த ஹோட்டலில் நிறைய பேர் இரவு நேரத்தில் வந்து நிற்கிற நேரம் பார்த்து நிறைய பொருட்களை திருடி கொண்டு ஓடி இருக்கிற சம்பவம் தான் பதிவாகி இருக்கிறது. இன்னுமே இவர் கைதாகவில்லை. இவர் சின்னமன் ஹார்டன், பேர்லியகொட, நுகைகடோ என்று சொல்லி மற்ற இடங்களில் இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டல்லையும் ஏற்கனவே நிறைய திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சொல்லி போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் இதில் இவர் கைதாகுவாரான்னு. நிச்சயம் கைதாகுவார். என்னண்டா வீடியோவும் இருக்குது, சிசிடிவி ஆதாரமும் இருக்குது, புகைப்படங்களும் வெளியாக இருக்குது. ஆகவே வெகு விரைவில் கைதாகுவார். அண்மையில் கொழும்பு போர்ட் சிட்டியில் 2 சீன குழுக்களுக்கு இடையில் நடந்த ஒரு சண்டையில் ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருந்தார். வேறு 2 நபர்கள் தாக்கப்பட்டு கடும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் தூக்கி வீசப்பட்டிருந்தாங்க. இந்த நேரம் ஏற்கனவே 2 சீனர்கள் கைதாகி இருக்கிற நேரத்தில் இன்னும் 3 பேரை தேடி போலீசார் விசாரணைகளை நடத்தி வராங்க. இந்த 3 பேருடைய புகைப்படம் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது. போலீசாரே இந்த புகைப்படங்களை வெளியிட்டு இந்த சீனர்களை எங்கு கண்டாலும் எங்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடந்த ஜூலை 23ஆம் தேதி தான் இந்த கொழும்பு போர்ட் சிட்டியில் ஒரு உயிரிழப்பும் 2 பேர் தாக்கப்பட்டு மீட்கப்பட்ட சம்பவமும் பதிவாக இருக்குது. ஒரு ஹயஸ் வேன் உள்ள 20 சீனர்கள் வந்து அங்கே இருந்த 3 சீனர்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. இதில் அந்த உயிரிழந்த நபர் ஏற்கனவே இணைய மோசடியில் ஈடுபட்ட நபர் என்று சொல்லியும் பழிவாங்கும் விதமாகத்தான் இந்த கொலை சம்பவம் பதிவாக இருந்ததாகவும் அதுக்கு பிறகு வெளிவந்த செய்திகளில் வெளிவந்திருந்தது. இப்போ இந்த ஒளிந்திருக்கிற 3 பேரையும் தேடி போலீசார் விசாரணைகளை நடத்தி வர நேரத்தில் இந்த 3 பேர், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 3 சீனர்களும் டூரிஸ்ட் விசாவில் தான் இலங்கைக்கு வந்ததாகவும், இந்த டூரிஸ்ட் விசா இப்போ வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டு காலாவதியானதோடு இவர்கள் சட்டவிரோதமாக தப்பிச் செல்றதுக்கான நிறைய வழி இருக்குன்னு சொல்லியும் இப்போ இலங்கையெல்லாம் இருக்காங்க, இன்னுமே தப்பிச் செல்லல. அப்போ யாராச்சும் எங்கேயாச்சும் கண்டா உடனடியாக காவல் நிலையத்தில் முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என்று சொல்லியும் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வூட்லர் மக்களுக்கு, முக்கியமாக சாரதிகளுக்கு, முச்சக்கர வண்டி சாரதிகள், மோட்டார் சைக்கிள் சாரதிகளுக்கு முக்கியமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். மோட்டார் சைக்கிள்களையோ அல்லது முச்சக்கர வண்டிகளையோ கவனமற்ற ரீதியில் எங்கேயாவது பார்க் பண்ணி போட்டு போகிறீங்களா திருட்டு நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அதிக சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. அதுலேயும் மோட்டார் சைக்கிளையோ ஆட்டோவையோ ஒன்றுலேயே விட்டுட்டு போனால், ஸ்டார்ட்லேயே விட்டுட்டு போனால் திருடர்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும் திருடி கொண்டு போகிறதுக்கு. ஆகவே அவதானமாக இருக்கணும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கார். அதோட மோட்டார் வாகனங்கள் உட்பட வாகனங்களுக்கு இருக்கிற முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய அடையாள அட்டை, லைசன்ஸ் உட்பட சகல விஷயங்களுமே அவர்கள் திருடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பணம் உட்பட அனைத்து விஷயங்களுமே திருடப்பட்ட சம்பவங்களும் பதிவாகி இருக்குது. அண்மை காலமாக இந்த விஷயம் அதிகமாக பதிவாக இருக்கிறதால தான் போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். முக்கியமாக இரவு நேரங்களையும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களையும் உங்கள் வாகனத்தை பார்க் பண்ணும் பொழுது மிகவும் அவதானமாக இருங்கன்னு சொல்லியும், ஏதாவது உங்களோட வாகனமோ உங்கள் நண்பர்களுடைய வாகனங்களோ அல்லது நீங்கள் நிற்கிற இடத்துல ஏதாவது வாகனங்கள் திருடப்பட்ட சம்பவம் பதிவானால் 119 அல்லது 118 என்ற போலீஸ் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி முறைப்பாட்டை பதிவு செய்யுங்க என்று சொல்லியும், எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்பாட்டை பதிவு செய்யலாம் என்று சொல்லியும் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வூட்லர் தெரிவிச்சிருக்கிறார். சன்னதி கோயில் திருவிழா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தடையை மீறி வெற்றிலைப்பாக்கு மென்று நடமாடியவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு 5 பேருக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தலா 10,000 ரூபாய் வீதம் 5 பேருக்குமே 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. பருத்தித்துறை நீதிமன்றம் தான் இந்த தண்டப்பணத்தை விதித்ததோட அந்த ஆலய பகுதியில் புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்கிறதோ அல்லது பாவிக்கிறதோ தடை என்று சொல்லி அறிவிச்சும் அந்த நபர்கள் இதை பாவிச்சபடியாக தான் இவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 50,000 தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கு. தாரு நியூஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற காணொளிகள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே இலங்கையினுடைய முக்கியமான பரபரப்பான செய்திகளை கொண்டு வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கருத்துக்களையும் இந்த காணொளி தொடர்பில், இந்த செய்தி தொடர்பில் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம்.